சார் வணக்கம் சார். நேற்று இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்திருக்கு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம், திமுக 200 தொகுதியில் வெற்றி பெறுவது என்பது பகல் கனவு என்று விமர்சித்திருக்கிறார். இந்த 200 தொகுதி உண்மையிலே யாருக்கு சார்? 234 34 தான் நீங்கள் 2 பேரும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குங்க போல இருக்கு. ஆனால் உண்மையிலே 200 தொகுதி யார் கிடைக்க போகுது? அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதிக்கும் தேர்தல் நடந்தது. எடப்பாடியும் அவரால் முடிந்ததை எல்லா விதமான பொய் மூட்டைகளையும் அவிழ்த்து விட்டார். இந்த அரசின் மீது அவதூறுகளை எல்லாம் சொன்னார். பாஜக மோடி பலமுறை வந்து விட்டு போனார். எந்த மாநிலத்திற்கும் வராத அளவுக்கு தமிழ்நாட்டிலே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் 9 முறை மோடி வந்தார். இதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில், பாராளுமன்ற மக்களவை தேர்தலில் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஏறத்தாழ 221 சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இதான் லேட்டஸ்ட் பொசிஷன். 3 மாதத்தில் 4 மாதத்துக்கு முன்னால் மக்கள் அளித்த தீர்ப்பு. அதற்கு பிறகு எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படவில்லை. அந்த அடிப்படையிலே எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக பெருந்தன்மையாக ஜெயலலிதாவை போல கண்ணு கட்டிய தெருவில் கண்ணு கட்டிய தொலைவில் எதிரிகளே தெரியவில்லை என்று அதிமுக ஆணவமாக பேசியதை போல பேசவில்லை. 221 சட்டமன்ற தொகுதிகளே வெற்றி பெற்றிருந்தாலும் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று 21 தொகுதி அவங்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். ஆக அவருடைய பெருந்தன்மையை பாராட்ட வேண்டுமே தவிர அதை பற்றி விமர்சிப்பது எடப்பாடிக்கு அரசியல் பக்குவம் அவர் பெறவில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு. நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் நான் அதிமுக 200 தொகுதிகள், அதான் திமுக சொன்னால் 200 தொகுதியே வரையா சொல்ல, கூட ஒரு 10 தொகுதியில் அது 10 தொகுதியை குறைச்சா சொல்லியிருக்கலாமா? அதே 200 தொகுதியை நாங்கள் பெறுவோம் அப்படிங்கிறது இப்போ திமுகவை தான் அவங்க வந்து நேரடியாக அந்த ஒரு அந்த அரசியல் ரீதியாக ஒரு போட்டியாக கருது. நீங்க உண்மையிலே அதிமுக இந்த தேர்தலில் போட்டியாக கருதுங்களா இல்லை வேற எதையும் கருதுங்களா சார்? இந்த தேர்தலில் வரக்கூடிய 2020 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் அவருக்கு வந்து எந்த அடிப்படையில் அவர் சொல்றார், அதாவது ஏட்டிக்கு போட்டியாக பேசுறார். எதுவுமே அவர் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் வந்து ஆதாரத்தோடு சொல்றோம். 221 சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 2024 தேர்தலில் மே மாதம் நடந்த தேர்தலில் நாங்கள் இவ்வளோ பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில் 200 சீட்டு வருவோம் என்று உறுதியாக அடிப்படையில் சொல்கிறோம். ஆனால் அவர் எந்த அடிப்படையை வச்சு சொல்கிறார்? அப்புறம் ஏதோ ஏட்டிக்கு போட்டியாக பேசணும்னு பேசுகிறார். இப்போ எடப்பாடிக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, தேர்தல் கமிஷன் முன்னால் அவருடைய எதிர்கோஷ்டி இப்பொழுது வழக்கு தொடர்ந்து நன்று இருக்குது. எப்படி சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா மறைந்தவுடன் சட்டசபைக்கு கட்சி தலைவர் தேர்தல் வந்தபோது சசிகலா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு தீர்ப்பு வந்தது. அந்த சூழ்நிலையிலே எடப்பாடி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றது ஊர் உலகம் அத்தனை பேருக்கு தெரியும். ஓ பன்னீர்செல்வம் போட்டியாக கிளம்பி விட்டார் என்ற உடனே கொண்டு போய் கூவத்தூரில் அத்தனை பேரையும் அடைச்சி வச்சு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக எம்எல்ஏ கூட வெளியே விடவில்லை. அவருக்கு என்னென்ன கொடுத்தார்கள், எப்படி எல்லாம் செய்தார்கள். அது 3 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுன்றதுனால மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் எடப்பாடி பேசியிருக்காரு. அந்த பொதுக்குழுல இருந்தவங்களுக்கே தெரியுமே, கூவத்தூரில் தங்கியிருந்தவங்களாம் அங்கே வந்திருந்தாங்களே, அந்த மேடையில் உட்கார்ந்துருந்தவங்களே அவர் வந்து அந்த மேடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அந்த மேடை என்று, அதாவது மேடை என்று சொன்னால் ஒரு சிலரே உட்கார வைப்பார்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள் தான். ஆனால் பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு உட்கார்ந்துருக்கிற மாதிரி மேடையில் உட்கார வச்சது காரணம் அவர் அப்படியே அவரோடு இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பொதுக்குழு கூட்டினார். ஆக அவருக்கு இருக்கிற நெருக்கடியை போக்கிக் கொள்வதற்காக போட்டினார். அதுக்காக எங்கள் மீது ஏதோ பேசணும்னு பேசியிருக்காரு தவிர அவருக்கு உள்ளபடியே கட்சியில் உள்கட்சியில் இருக்கிற நெருக்கடியால் தான் பொதுக்குழு கூட்டினார். அதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார், அவ்வளோதான்.
சார் எனக்கு இன்னொரு சந்தேகம், நீங்கள் அந்த 221 தொகுதிகளில், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 221 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வந்து அதிக வாக்குகள் பெற்றதுனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி நாங்கள் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் அடிப்படை இல்லாமல் ஏட்டிக்கு போட்டியாக சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த மக்களவைத் தேர்தலில் பெறக்கூடிய அந்த வெற்றிங்கிறது சட்டமன்ற தேர்தலில் அது போன்று எதிரொலிக்குமா? நீங்கள் அண்ணா காலத்திலிருந்து அரசியலில் இருக்கிறீங்க, ஒரு மூத்த தலைவர், பல தேர்தல்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, பல கூட்டணிகள் பல்வேறு கட்சிகள் உடைந்த பொழுது தேர்தல் வாக்குகள் அந்த ஒருங்கிணைத்தது, வாக்குகள் பதிவானது சதவீதம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிட முடியுமா? அதை வச்சு 200 தொகுதிகள்னு சொல்ல முடியுமா சார்? அதான் கேட்குறேன். அதான் 21 தொகுதி மைனஸ் பண்ணி 200ன்னு சொல்லியிருக்கோம். காரணம், நாங்கள் செஞ்சிருக்கிற சாதனை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கள் மனநிலையை புரிஞ்சு நாங்கள் செயல்படுறோம். குறிப்பாக தாய்மார்கள், நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் அத்தனை பேருமே எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அதனால அந்த அடிப்படையில் சொல்கிறோம். 221 ஜெயிப்போம்னு நாங்கள் சொல்லலையே. சரி சரி. 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று தளபதி சொன்னதை ஒரு 21 அவங்களுக்கு மார்ஜின் கொடுத்துருக்காரு. அதுக்கும் டிஃபரன்ஸ் வரும்ன்ற அடிப்படையில் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே மாதிரி இருக்காது. அதை சொல்கிற அது சரிதானே சார்? அது அந்த வாக்கு முடிவுகளோ இல்லை தேர்தல் நிலவரமோ அதனால தானே ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணான்னு சொல்கிறோம் நாங்கள்.